அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய காணொலியில் நிறைய காணொலியில் நான் ஒரு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவேன். எங்கள் காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுலாம் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாகரிகம், சட்டம், கலை வளர்ச்சி, பண்பாடு எல்லாமே மாறிக்கொண்டே வருகின்ற காரணத்தால் நாம் ஒரு அபாயகரமான சூழ்நிலை தள்ளப்பட்டு விடுகிறோம் என்பதற்காக தான் அந்த பழைய காலத்தெல்லாம் நினச்சி பார்க்குறத நான் வாடிக்கையாக கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் பள்ளிக்கூடங்கள் எப்படி இருந்ததுன்னா, அந்த காலத்தில் ஒவ்வொரு ஆசிரியருடைய மேஜையிலும் ஒரு சும்பு அப்படி சொல்லப்படுகின்ற ஒரு குச்சி இருக்கும். அது புளிய சொம்பாக தான் மேக்சிமம் இருக்கும். அதை அடித்தா ரொம்ப வலிக்கும். அல்லது இந்த காட்டாமணி சொம்பு அப்படி வச்சுருப்பாங்க. ஏன்னா மாணவர்கள் தவறு செய்கின்ற பொழுது தண்டிப்பார்கள், அதனால் அடிப்பாங்க. பெற்றோர்களே கூட வாலண்டியராக சொல்லுவாங்க, யார்கிட்ட ஆசிரியர்கள்ட்ட, சரியாக படிக்க மாட்டான், சொல் பேச்சு கேட்க மாட்டான், ஐயா நீங்கள் கொஞ்சம் கண்டித்து வைங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த காலத்து பெற்றோர்கள் அப்படி செய்வார்களா? முடியாது. ஏன்னா சட்டங்கள் மாறிவிட்டது. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப ஆசிரியர்கள் மாணவர்களுடைய உறவு ரொம்ப மோசமாகி கொண்டே இருக்கிறது. பெண் பிள்ளைகள் நிறைய பள்ளிக்கூடங்களில் பாதிக்கப்படுறது தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் போச்சம்பள்ளி மாணவி பாலியல் வழக்கில் 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த பண்பாடு, கலாச்சாரம், சட்டங்கள் மாறுறதுனால தான் இது மாதிரியான நிகழ்வுலாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி காலம் நியூஸில் கூட ஒரு ஆசிரியர், ஆந்திராவில் ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறான்னா, பாலியல் தொல்லை கொடுத்துருக்கா ஒரு பெண் பிள்ளைக்கு. அந்த அம்மா கட்டி போட்டு அந்த ஆசிரியரை அடிக்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம எதிர்காலத்தில் பிள்ளைகளுடைய, மாணவிகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறதுலாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அதே போல் ஒரு சிறப்பான முடிவை கிருஷ்ணகிரி வழக்கறிஞர் சங்கம் எடுத்திருக்காங்க. அது என்னன்னு சொன்னால், இந்த 3 பேர்களுக்கும் யாரும் ஆஜராகக்கூடாது, வழக்குக்கு அவங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சிறப்பான ஒரு முடிவு. ஏன்னா பணம் படைத்தவர்கள், செல்வாக்கு படைத்தவர்கள்லாம் ஒரு குற்றச்செயலை செய்துவிட்டு அவர்கள் சட்டத்தின் பிடியில் தப்பித்து விடலாங்கிற யதார்த்தமான உண்மைகளாக நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதனால் வழக்கறிஞர்களுடைய இந்த முடிவு ஒரு சிறப்பான முடிவாக நான் பார்க்கிறேன். இது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய வழக்குகள் வந்தாலும் அதில் நியாயம் இருந்தால் மட்டுமே வழக்கறிஞர்கள் அந்த வழக்கை எடுத்து நடத்தலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.